சம வேலைக்கு சம ஊதியம் என்ற தேர்தல் வாக்குறுதியை திமுக தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற கோரி போராட்டம் நடத்தி வரும் தங்களை காவல்துறையினர் ஒடுக்குவதாகவும் பாதிக்கப்பட்ட இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இடைநிலை ஆசிரியர்களுக்கான ஊதிய முரண்பாடுகள் களையப்படும், சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று திமுக வாக்குறுதியளித்ததாகவும், ஆனால் இதுவரை அந்த வாக்குறுதி நிறைவேற்றப்படவில்லை என்றும் தெரிவித்து இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர்கள் 24வது நாளாக போராட்டத்தை தொடர்ந்து வருகிறார்கள். எழும்பூர் காந்தி இரவின் மேம்பாலத்தில் மீது அமர்ந்தும் சாலையில் படுத்தும் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட ஆசிரியர்களை போலீசார் தடுத்து நிறுத்தி குண்டுகட்டாக கைது செய்தனர். தங்களின் போராட்டத்தை ஒடுக்கும் நோக்கில் காவல்துறையினர் செயல்படுவதாக குற்றம் சாட்டியுள்ளனர். இதுவரைக்கும் 24 நாட்களாக போராடி கொண்டிருக்கிறோங்க. எங்களுடைய தலைமையகத்தில் 144 போட்டிருக்கு. அங்கே போராட்டத்துக்கு அனுமதி கிடையாது. அதனால் ஒவ்வொரு விதியாக நான் 24 நாளாக இன்றோட போராடிக்கிட்டு இருக்கோம். இந்த உடனே இந்த போராட்டத்துக்கு முடிவு கட்ட வேண்டும் தமிழக அரசு கேட்டுக்கொள்கிறேன். ஒரு போராடுறதுக்கு கூட ஒரு இடம் இல்லாம நாயை அடிச்சு இழுத்துட்டு போற மாதிரி எங்களை இழுத்துட்டு போறாங்க சார். நாங்க என்ன சார் பாவம் பண்ணோம்? இந்த தமிழ்நாட்டில் நாங்க ஒரு ஆசிரியரா இருந்தது எங்களோட குத்தமா? ஒரு இடைநிலை ஆசிரியரா அவ்வளவு கேவலமா போயிட்டோமா? நாங்க நாயை அடிச்சு இழுத்துற மாதிரி இழுத்து போயிடும். ஒரு வண்டியில இழுத்த